ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கார்மேல் மாதா கோயில் கோவலத்துக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் போட போகிறேன். அங்கே வந்து திருவிழா, லாஸ்ட் சண்டே திருவிழா வந்து, அதனால சரி அந்த வீடியோ போடலான்னு சொல்லி உங்களுக்கு. நானே இதான் ஃபஸ்ட் டைம் போகிறது. ரொம்ப அழகான கோயில், நீங்களும் பாருங்கள். Spread around the world and bring it to the fullness of charity through the Honorable Francis of Pope on leading all the bishop and all the clergy. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of. இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. ரொம்ப அழகான கோயில் இது. இது வந்து 1788 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பிறகு கட்டி 1808 முடிச்சிருக்காங்க. இப்போ திருப்பி வந்து ரெனோவேட் பண்ணி ரொம்ப அழகாக பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த கோவலம் பீச் கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த கோயில். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நானும் வந்து அதுவும் ரொம்ப வந்துட்டு உள்ளே போகும்போதே அந்த நம்மளுக்கு ஒரு அந்த ஹோலி ஃபீல் வந்துடுது. நம்மளுக்கு நல்லா இருந்தது. அந்த ஹோல் டே வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபீஸ் செலிப்ரேட் பண்ண மாதிரி. அது இல்லாத நம்ம நிறைய வந்துட்டு தனியாக போய் தனியாகவே இருக்கிறதுக்கு பசங்களோடு இந்த மாதிரி போனால் பசங்களுக்கும் புரிஞ்சுப்பாங்க இல்லையா. அவங்களும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போகணும், கோயில்களுக்கு போகணும், வரணும், அந்த மாதிரியெல்லாம் ஃபீஸ் டைமு ஃபேமிலியோடு போகணும், பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நம்ம எப்படியே பேரண்ட்ஸ் மட்டும் போயிடுவோம். சரி, பசங்க வந்து இப்போ இருக்க இதில் ஷெட்யூலில் பசங்களுக்கு ரொம்ப பிஸி, வேலை இல்லை அவங்க கெரியரில் அப்படியே பிஸியாக இருந்தால் அப்படி விட்டுறாதீங்க. நீங்கள் பசங்களை கூட சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் அவங்களுக்கும் வந்து தெரியும் எப்படி இருக்கணும், ஃபேமிலியோடு எப்படி மிங்கிளாக இருக்கணும்னு சொல்லி. நான் வந்து எப்போவுமே என் பசங்களை தான் கூட்டிகிட்டு, எங்கே போனாலும் நாங்கள் 4 பேர் ஒன்றா போவோம். அதுவும் சர்ச்சுக்கெல்லாம் சண்டே மாஸ் கம்பல்சரியாக போவோம். அதுவும் ஒன்றா தான் போவோம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த தெரியணும், ஃப்யூச்சரில் நம்மளும் இப்படி தான் ஒன்றா கோயிலுக்கு போகணும். எப்போவுமே கோயிலுக்கு போனால் ஃபேமிலியோடு ஒன்றா போனால் அது பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால வந்துட்டு நான் பசங்களோடு தான் போவேன் எப்போ எங்கே போனாலும். நானும் இப்போ நாங்கள் என் ஹஸ்பண்டு பசங்க எல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு விஷயமும் வந்துட்டு நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. எப்படி வந்து குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும், எப்படி ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு இப்போல்லாம் மறந்துடுறாங்க. இப்போ வந்து அவங்க பிஸியாக அவங்க வேலையில் இருக்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இல்லை பசங்க வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களும் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி திருவிழா சமயத்தில் தான் இந்த வளையல் கடை அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் சரி, நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளுக்கு வளையல்லாம் போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் போகும்போது. அப்புறம் என் பொண்ணையும் சொன்ன வளையல் போட்டுக்கணும். அவளுக்கு பிடிக்காத நான் வளையல்லாம் போடுறதுக்கு, இருந்தாலும் நான் சொன்னேன்னு சொல்லி போட்டுக்கிட்டா. அதெல்லாம் ஒரு விஷயம் வந்து பாரம்பரியமான விஷயம்லாம் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கும். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் அவன் அழகாக வளையல் போட்டுக்கிட்டா. அவன் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய கடைங்க நிறைய இருந்தது. நம்மலாம் அந்த காலத்துல ஃபீஸ்ட்கெல்லாம் போகும்போது என்ன, இந்த வளையல் கடை, அப்புறம் இந்த மெஹந்தி கடை, அப்புறம் நிறைய இந்த சாப்பிட்றதுக்கு பொருளுங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரிலாம் அம்மாங்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல நம்மளுக்கு, வளையல் போட்டு விட்டு இந்த இதெல்லாம் பண்ணி விட்டு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீஸ்ட்டுங்களுக்கே போகிறதில்ல வந்துட்டு. அதனால் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போங்க. ஃபீஸ் சமயம் இந்த மாதிரி எல்லாம் திருவிழாங்கெல்லாம் நடந்தால், ஊர்லலாம் திருவிழா நடந்தால் கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் சொல்லி கொடுங்க. அவங்களுக்கும் அது புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.